ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டோட ஹோம் டவர் தாங்க போட்டு காட்ட போகிறோம். எங்கள் வீட்டில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பொருள் வாங்கியிருக்கேன். அது எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு ஹோம் டவராக போட்டு காட்டதாங்க நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து போகலாம். இதாங்க எங்கள் வீட்டுக்கு வர்ற ரோடு. இந்த பக்கம் போனோம்னா கடைக்கு போகலாம். 1 கிலோமீட்டர் போகணும். எங்கள் ஊரில் ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு சின்ன கடை இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் தான் போகணும். இந்த பக்கம் போனோம்னா அங்கிட்டு குடியிருப்பு, அதாவது அங்கிட்டு வீடுலாம் இருக்குங்க. இது எங்கள் பக்கத்தில் வேப்ப மரம் இருந்துச்சு. அந்த மரம் வெட்டினோம். அதோட கட்டையெல்லாம் அங்கிட்டு அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த பக்கம் வச்சுருக்கோங்க. இது 2 நாளையில் அல்லணும்னு சொல்லிக்கிருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. அதனால் இந்த சைடு அடுக்கியிருக்கு. இது ஏன் இந்த பச்சை விலங்குன்னு போட்டிருக்கோம்னா, இந்த பக்கம் விறகு இருக்குங்க. விறகு அந்த சைடு ஒரு மூளை பக்கமாக வச்சுருந்தோம். அந்த மூளை குபேர மூளையாம். அதனால் அங்கிட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை இந்த பக்கம் வச்சுருக்கோம். சரி, வீட்டுக்கு வர்றவங்க வந்தோடனே விறகை பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சைடு பச்சை விலை போட்டு இந்தருங்க அடைச்சிருக்கோம். அப்படியே உள்ளே வரும்போது விறகை பார்த்துட்டு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி அடைச்சிருக்கோங்க. இது நான் விலை கழுவுற இடம். இந்த சைடு நான் துவைக்கிற கல், இப்போ எங்கள் பைப்பு எல்லாமே இந்த பக்கம்தான். விலை கழுவிக்கிறது அந்த சைடு துவைச்சிக்கிறது. இது இப்போ தான் காடு விட்டாங்க. அந்த காட்டிலேருந்து பொறைக்கிட்ட வந்த விறகு தாங்க அதெல்லாம். அப்படியே போகணுங்க. இது சோத்துக்கத்தாழை வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். துளசி செடி, அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. இது மணி பிளான்ட் அந்த பக்கம் வச்சுருந்தேன். அதை எடுத்தாந்து இங்கிட்டு வச்சுருக்கேன். இங்கிட்டு வச்சாதான் நல்லதான். கோலம் போட்டுக்கிறது. அடுப்பு ஒத்த அடுப்பாக வைக்கக்கூடாதுன்னு சொன்னனால பக்கத்தில் ஒரு கல் வச்சுருக்கேங்க. இதை உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டூலு. இது லெட்டின் பாத்ரூம். கதவு உடஞ்சி போச்சு. அதனால் தூக்கி சாத்திக்கிறது. போட்டா மரம். இது என் பொண்ணோட சைக்கிளுங்க. இப்போ புதுசாக வாங்கினது. 2 வாரம் தான் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு வாங்கினது. இது இப்போ பாப்பா வளர்ந்ததுனால ரொம்ப இறக்கமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், இதை என் பையன்கிட்ட கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு வாங்கின இது தாங்க புது சைக்கிளு. இந்த ஆலப்பலாக்கல்லாம் எங்கள் மாமி அங்கே வீடு கட்டுறதுக்காண்டி கொண்டாந்து இறக்கி வச்சுருக்குறாங்க. இந்த சீட்டு ஆலப்பலாக்கல் எல்லாம் அது இப்போ கட்டாததுனால நான் அந்த விளக்கு மாறு வைக்கிறதுக்கு இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இது நான் மண் வெட்ட கொண்டு வர தட்டுங்க. நான் 100 நாள் வேலைகளுக்கு போவேன், அதுக்காண்டி கொண்டு போகிற தட்டு. இது ஏற்கனவே என் பையனுக்கு வாங்கின சைக்கிளு. அது செயின்லாம் கலந்து இந்த சீட்லாம் உடஞ்சி போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இந்த இரும்பு வண்டிகள்கிட்ட தூக்கி போடுவோம் அப்படின்னு வச்சுருக்கேங்க. வீட்டோட ஃபுல் வியூ இதாங்க. எங்கள் வீட்டோட ஃபுல் முன்னாடி இப்போ சீட்டு புதுசாக இறக்கியிருக்கேங்க. அந்த பக்கத்தில் அந்த ஸ்லாப்பில் இருக்க அந்த சாக்கு இதெல்லாம் பாத்திரங்க இருக்குது. அதனால் அங்கே வச்சுருக்கோம். இங்கே இருங்க சிமெண்ட் அடுப்புங்க. இது நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது. அது இந்த கும்முள் உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி கும்முள் அந்த பக்கமும் உடஞ்சி போச்சு. இதை எடுத்து என் மயன் இருங்க சாமி மாதிரி வச்சுட்டேன். இந்த முகட்டோடு இங்கே மேலே சீட்டில் வைக்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வந்ததை அதை எடுத்து சாமி மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருங்க விபூதி டப்பா எல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் விளையாட்டு சாமான்லாம் போட்டுக்கிட்டாங்க. இது கொடிக்கேறு. இந்த இருங்க அந்த வீட்டு கம்பியிலேருந்து இன்னும் ஒரு கம்பு ஊண்டி, அங்கேயும் ஒரு கம்பு ஊண்டி கொடிக்கேறு கட்டியிருக்காங்க. நாங்கள் புதுசாக போட்ட சீட்டு இந்தருங்க முன்னாடி இழுத்துருக்கோம். இந்த வாரம் மாதிரி அது அங்கிட்டு கொஞ்சம் இழுக்காமல் விட்டுருக்கோம். அது கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்.
கொஞ்சம் காசு வந்தோடனே இந்த 2 சீட்டு ஒரு கம்பி வாங்கி எங்கிட்ட ஊண்டி அதை இழுக்கணுங்க. இந்த சேலையை பற்றிலாம் இது வந்து எங்களுக்கு தூரி கட்டுறதுக்காண்டி கொண்டாந்து கிடக்குங்க. அந்த கட்டில் இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா 1500 வாங்கி ஒரு 2 வாரம் ஆச்சு. இது வந்து பழைய கட்டில் வீட்டை அடைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கிறது. இது என் வீட்டுக்காரரோட வேலை ஜாமான் 2 அடி மிஷின் டைல்ஸ் கட் பண்ணுறது 2 அடி மிஷினு ஏற்கனவே வாங்கின கட்டிலுங்க. இது புது கட்டில். இது அது வந்து மடக்க முடியும், இது மடக்க முடியாது. அது வந்து அதுக்கு வந்து ஒயர் வந்து வேறு ஒயருங்க. அது ஃபுல்லாக அறுந்து போச்சு. அதனால் புதுசாக பின்னுனா இருந்தாலுமே அந்த கால்லாம் மச்சு போய் அப்படியே இது உடஞ்சி போச்சு. அதனால் இந்த கட்டில் இப்போ வாங்கினா அது வீடு அடைக்கிறதுக்காண்டி வச்சுக்கிறது. இன்னும் வந்து வாரத்தில் நாங்கள் கதவு போடலை. இந்த ஸ்க்ரீன் தான், இந்த கம்பில் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கோம். இப்போ உள்ளே போகிறேன் பாருங்க. இந்த இது டைல்ஸ் போடாமல் இருந்தேங்க, இப்போ டைல்ஸ் போட்டோம். இந்த டிசைன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் போட்டார். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதாங்க எங்கள் வீட்டோட வாரம். எல்லாம் காய போட்டு துணி சேரில் அள்ளியாந்து போட்டிருக்கேன். இங்கே தான் மிக்ஸி வச்சுக்கிறது. இது வந்து கிச்சன் தனியாக தடுக்கலைங்க, ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்காண்டி ஆரஞ்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இனிமேல் தான் போடணும். கிச்சன் அந்த சைடு இப்போ அந்த மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, சீரகம், சோம்பு எல்லாமே, உப்பு எல்லாமே அந்த சைடு வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் இந்த சேர்லாம் இன்னும் வாரத்தில் போட்டோம்னா ரொம்ப கொசம் கிடக்கும்னு இந்த பக்கம் சேரு, ட்ரெஸ்ஸு, இது வந்து ஸ்வெட்டருங்க. காலையில் பிள்ளைங்க தேட முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சேர்லேயே ஸ்வெட்டர்லாம் போட்டு வச்சிடுறது. எங்கள் வீட்டுக்காரரோட வேலை சாமான்லாம் இந்த சைடு தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே மீன் தொட்டி பார்க்குற மாதிரி மீன் தொட்டிங்க. லைட் செட்டிங்லாம் வச்சுருந்தோம். லைட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து ஃப்யூஸ் போயிடுச்சு. அதனால் லைட் இனிமேல் தான் வாங்கி போடணும். ப்ளக் லூஸாக இருந்தோன்னே இது ஓடலைங்க. இப்போ பார்த்தது வந்து வாரம் அழுத்ததுங்க. இதுதான் உள்ள வீடு. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டின வீடு. அதுக்கப்புறம் தான் அந்த வாரம்லாம் அழுத்தோம். இது பெயிண்டிங்லாம் என் பொண்ணு பெயிண்ட் பண்ணது. இதனால் நான் அரிசி வச்சுக்கிறேன். இதான் அரிசி சாக்கு. எப்போவுமே இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். என் பொண்ணு கொடையெல்லாம் மழை வரும்போது தேட முடியலை அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டா. இது என்னோடய வீடியோ எடுக்கிற லைட்டு ஸ்டாண்டு. இது வந்து ஜன்னலுக்கு ஸ்க்ரீனுங்க. இது என் பையனோட வண்டி. இது அவன் வரைஞ்ச என்ன, இது யாருமா? நரட்டவா? கக்காசியாங்க. செவத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. மேலே ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. இது வாட்சு. இந்த வாட்சு நான் மேலே இந்த கண்ணாடியை உடச்சிட்டேன். இது கரண்ட் அடுப்பு. பீரோ. இது டவர் ஃபேனுங்க. அந்த டவர் ஃபேன் ஓடலை, மோட்ரு வாங்கி போடணும். அதனால் உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு. டிவி வந்து ஆரம்பத்தில் இங்கே தாங்க இருந்துச்சு. சின்ன டிவி தான் வச்சுருந்தான். இப்போ தான் புதுசாக அந்த டிவி வாங்கியிருக்கான்.
இதெல்லாம் என் பொண்ணு வரைஞ்சது. ஓகே, அவ்வளோதாங்க. இது வாரத்தை ஒரு டைம் சுற்றி காட்டுவேன். இது வந்து சின்ன கண்ணாடி இதாக இருக்குது. இது பெரிய கண்ணாடி. இது ஃபுல்லாக வாரம். டைல்ஸ் கொஞ்சம் தூரம் தாங்க போட்டிருக்கோம். அந்த பக்கம் டைல்ஸ் போடல. ஏன்னா அங்கிட்டு கிச்சன் இருக்கனால தண்ணி கீழே அடிக்கடி ரொம்ப ஊற்றிட்டே இருக்குமா, அதனால் டைல்ஸில் தொடச்சிட்டே இருக்க முடியாதுங்கிறக்காண்டி இங்கிட்டு டைல்ஸ் போடல. ப்ரோக்கன் போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கள் வீட்டுக்காரரோட வேலைக்கு கொண்டு போகிற பொருள் இதெல்லாம். ஓகேங்க, இதான் வாரம். இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வியூ பாருங்கள். நாங்கள் வெளியில் அந்த ஓரத்தில் அந்த கல் அடிக்கிற பற்றிலா, ஓரத்தில் கல் அடிக்கிருக்கான் அதறிதாங்க எங்கள் இடம். அதுக்கு அங்கிட்டு வந்து அங்கிட்டு அந்த செடிலாம் இருக்கிறது வந்து அடுத்தவங்களோட கொல்லை. அந்த கல்லோட எங்களோட இடம் இங்கிட்டு. இங்கிட்டு அந்த இதோட இங்கிட்டு எங்கோட்ட இடம். ஓகேங்க. எங்கள் வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.